श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 15வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिर्ज्ञानमपोहनं च वेदश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृत् वेदविदेव चाहम्। सर्वस्य च अहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतिर्ज्ञानमपोहनं च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृत् வேதவிதேவ சாஹம் வேதவிதேவ சாஹம் விதேவ ச அகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த அத்தியாயம் முழுக்கவே இந்த 20 ஸ்லோகத்துலேயுமே தான் எப்படியெல்லாம் இந்த பிருத்திவியை பரிபாலனம் பண்ணுறோம், இந்த பிருத்திவியில் இருக்கிற உயிரினங்களுக்கு எப்படியெல்லாம் அதற்கு போஷணமாகவும் பாலனமாகவும் இருக்கிறேன், எல்லா விதத்திற்கும் உள்ளே என்ன இருக்கிறேன், உள்ள அதனோட உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடியவன் தான் எப்படியெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறோம் அப்படின்றத பெருமாளை சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு ஸ்லோகத்துலேயும். அப்போது பயிர் பண்ணுறதை பற்றி சொன்னார். பயிர் பண்ணுறதுக்கு பயிர் நன்னா விளையணுமே, அதுக்கும் தானே தான். அப்புறம் ஓஷதிகள்லாம் சிறப்பாக விளையணும் அப்படின்னு சொன்னால் ஓஷதிகளுக்கு அதனோட ஓஷதியோட குணம் வரணுமே, அதுக்கும் தன்னுடைய பூர்ணச்சந்திரனோட கிரணத்தினால அந்த பூர்ணச்சந்திரனுக்கு அந்த கிரணத்துக்கு அதுபோல் வலிமை கொடுக்கறதும் தானே அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 15வது ஸ்லோகத்தில் சர்வஸ்ய ஹிருதி எல்லாருடைய ஹிருதயத்திலும் சன்னிவிஷ்டா அதாவது நிலையாக புகுந்திருப்பவன் அகம் தான் எல்லா ஜீவராசிகளின் ஹிருதயத்திலும் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி ஒரு நல்ல நினைவு, அப்புறம் ஞானம் சிறப்பான அறிவு, அப்போகனம் ச அதுவே சில நேரத்தில் நம்மளுக்கே மறந்து போகிறது அந்த மறதி, மத்தகா என்னிடமிருந்தே சர்வைகி இவை கிடைக்கிறது. ஒருத்தனுக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்லபடியாக பாடங்களாக படிப்பன், நல்ல செய்திகளெல்லாம் சொல்லுவன், அப்புறம் நிறைய சத்து விஷயங்கள்லாம் தெரியும், ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு உண்டு அப்படின்னா அதுபோல் அறிவும், அப்போகனம் ச சில நேரத்தில் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா கூட மறந்துட்டே வருது அப்படின்னா அந்த மறதியும், மத்தகா அவை தன்னிடமிருந்தே எல்லாருக்கும் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகிதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச அப்படின்னு சொல்கிறோமே, அந்த அனுமார பிரார்த்தனை பண்ணால் இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆஞ்சநேய சுவாமியே அவர் எப்படி சமுத்திரத்தை தாண்டினார் அப்படின்னு அவரை ஒருத்தர் கேட்டாக்க அவர் என்ன சொல்வாரா, நான் ஒன்று என் பலத்தினால தாண்டினேன்னு நான் நினைக்கல, ஆனால் அந்த ராமபக்தி ராமநாமத்தோட பெருமை இருக்கே, அந்த ராமனுடைய சக்தி இருக்கே, அதுதான் என்னை சமுத்திரத்தை தாண்ட வச்சது அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்கிறதாவும் சொல்லி ராமநாமத்துக்கு இருக்கிற பெருமையினால தான் தனக்கு இப்படி ஒரு சக்தி வந்ததுன்னே சொல்லுவார். அப்போ என்னாச்சு, பெருமாளோட சிறப்புனால தான் நம்ம எல்லாருக்குமே ஆளாளுக்கு ஒரு இருக்குது, ஒரு பெரிய பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்தின்னு சொன்னால் அதுவும் பெருமாளுடைய தான் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்தது இன்னொன்று அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார், சர்வைஹி வேதைஹி ச எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் தானே என்றும் எல்லா வேதங்களும் தன்னை பற்றியே சிறப்பாக சொல்லுகின்றது என்றும், அதுக்கப்புறம் அகமேவ எல்லா அறிய வேண்டிய பொருளும் தானே என்றும், வேதாந்த கிருத்து வேதங்களுக்கு அந்தமாக இருக்கிறவனும் வேதங்களுக்கு ஆரம்பமாக எடுக்கிறவனும் முடிவாக இருக்கிறவனும் அதே வேதாந்தத்தை ஆக்கியவனும் வேதத்தை உணர்ந்தவனும் தானே என்றும் சிறப்பாக கூறுகிறார். அதாவது இந்த உலகத்தில் அழியக்கூடிய பொருள் இருந்தாலும் அழியாத பொருள் இருந்தாலும் அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே பெருமாளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேதாந்தங்களை ஆக்கியவனும் அந்த வேதாந்தங்களை உணர்ந்தவனும் அதை பிரித்து பகுத்து அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாராலையும் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தந்தவனும் தானே அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு பசுக்கிட்ட பால் கிடைக்கிறது,
அந்த பால் எப்படி கிடைக்கிறது? எங்கே இருந்தாலும் பசுவோட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த பசுவோட மடியில் நம்ம கையை வச்சு கறந்தால் பால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் புஷ்டி எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா ஒரு பாலை பசுவோட மடியிலேயே நம்ம கடுக்கிற மாதிரி ஈஸ்வரன் எங்கே இருந்தாலும் ஒருத்தருடைய ஹிருதயத்தில் இருக்கான் இல்லையா, ஹிருதயத்தில் புகுந்திருக்கிறேன். அது என்ன சொல்கிறார்? எல்லாருடைய ஹிருதயத்திலும் சன்னிவிஷ்டகா புகுந்திருப்பவன் நான் அப்படின்னு. இப்போ ஈஸ்வரனுடைய இருப்பு இருக்கே, அது எங்கே இருந்தாலும் நம்ம பார்த்துக்க முடியும். இருந்தாலும் ஒருவருடைய மனதிலும் அதுபோல் ஈஸ்வரன் எங்கில் இருக்கிறான் என்றாலும் ஹிருதயஸ்தானத்தில் தியானத்தினால் முக்கியமாக காணப்படுகிறான். அதனால் தான் சொல்கிறான், இன்ட்ராஸ்பெக்ட், லுக் விதின், உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்துக்கோ. மனசாட்சியாக இருக்கிறோம்னு சொன்னால் அந்த மனசுக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமி யார்? ஸ்ரீமன் நாராயணன். அதாவது நினைவும் அறிவும் மறதியும் அப்படி எப்படி கிடைக்கும்? நல்ல நினைவு நல்ல கர்மங்களால் கிடைக்கும். நிலையான நினைவு அறிவு நல்ல கர்மங்களால் கிடைக்கும். அதுவே கெட்ட கர்மங்களால் அவற்றின் மறைவும் ஏற்படும். அதேபோல் கூட்டஸ்தன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்லோகத்தில் அந்த கூட்டஸ்தனை பற்றி சொல்கிறார். கூட்டன்றது யார், அது எங்கே அதை பற்றி இருக்கும்னு சொல்கிறார். அதனால் நல்ல நினைவுகள் நல்ல கர்மங்கள் நல்ல செயல்பாடுகள், அதனால் சிறப்பான நினைவு சிறப்பான அறிவு எப்பொழுதும் என்ன ஞானத்தில் முன்ன நிற்கணும். ஞானம் தெளிவாக இருக்கும். அதுவே கெட்ட கர்மங்களால் என்ன கிடைக்கும்? மறதி ஏற்படும். செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த சில முக்கியமான வார்த்தைகள் முக்கியமான சொற்கள் நினைவிலே வராது. அதற்கு என்ன காரணம்? நம்ம எப்போ செய்த ஒரு கெட்ட கர்மம் இப்பொழுது குறுக்கே நிற்கிறது. அதனால் ஸ்ரத்தையாக செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அதற்கு முக்கியத்துவமாக அந்த பாரத்தை என்ன பண்ணோம்? கிருஷ்ணா, இந்த காரியத்தை நல்லபடியாக செய்து கொடு, இதில் இருக்கிற தடங்களை கொஞ்சம் என்ன பண்ணப்படுது, இடையூறுகளை நிவர்த்தி செய் அப்படின்னு அவனுண்டியே கேட்டுவிட்டு அந்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அந்த ஸ்ரத்தையோடு அதை செய்யும்பொழுது அந்த இடத்துல என்ன இருக்குது? அந்த நல்ல கர்மங்களால் நல்ல நிலைவுகளால் சிறப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த ஜீவன் இந்த உலகத்தை தாண்டி வேறு எங்கேயான போனாலும் இந்த க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆத்மா இருக்கே, அது எந்த சரீரத்தை விட்டு வேறு எங்கேயான போனாலும் அதுக்கு அந்தர்யாமி யார்? ஒருவரோடைய மனசோட இப்போ தான் பெருமாள் சொன்னார் இல்லையா, ஹிருதயா சன்னிவிஷ்டகான்னு. அந்த ஹிருதயத்துக்குள்ளே புகுந்து இருக்கிறதுனால அந்த நல்ல விதமான நினைவுகளுக்கு இருக்கணும்னா தியானத்தினால் பகவானை எப்பொழுதும் உள்நோக்கு, லுக் விதின், தன்னைத்தானே உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாளை உணர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் இது நம்ம வார்த்தையில் சொல்கிற மாதிரி 2 சென்டென்ஸில் நடக்கிற விஷயம் இல்லை. இப்படி உள்ளே இருக்கிற பரம்பொருளை உணர்ந்து கொள்வதற்கும் அவனுடைய அனுகிரகம் வேணும். எப்பொழுதும் மனம் தூய்மையான எண்ண ஓட்டங்களை கொண்டிருந்தால் அது என்ன பண்ணும்? நல்ல கர்மங்களை செய்து கொண்டிருந்தால் நிலையான அறிவு நிலையான நினைவு அது கிடைக்கும். அதற்கும் பெருமாளோட அனுகிரகம் வேணும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.